ஹாய் டியர்ஸ், நம்ம டுடே வந்து அட்வான்ஸ் பேபி சேவர் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்ஸ் பேபி சேவர் டிசைன்ஸில் வந்து ப்ரைடலுக்கான லுக்கு தான். ஸோ இப்போ ப்ரைடல் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேபி சேவர் ப்ரைடல் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தீமில் ஏதாவது ஒன்று நம்ம கையில் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ ப்ரைடலுக்கான லுக் இருக்கும். ஸோ நம்ம வந்து குழந்தைங்க விளையாடுற டாய்ஸு, ஸோ பேபிஸ் ஐட்டம்ஸ் வச்சு தீம் வச்சு நம்ம போடையில் அந்த ப்ரைடல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பீடிங் பார்ட்டில், அதாவது நம்ம வந்து குழந்தைங்க பற்றியான விஷயங்களை வந்து நம்ம ஒரு டீம் பண்ணும்போது இன்னும் ப்ரைடல் வந்து லுக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சேம் தான். நம்ம வந்து ஒரு கப்பு, அதாவது குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம சாப்பாடு எதாவது ஊட்டுவோம். ஸோ அதுக்காக ஒரு கப்பு அண்ட் ஸ்பூன் டைப்ஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சலங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதை கிளுகிளுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ். இது அப்புறம் டீத்தர், நிறைய பேர் நிறைய விதமான நேம்ஸில் வந்து சொல்லுவோம் விளையாட்டு ஜாமான் வந்து. ஸோ அதே மாதிரி நீங்களும் தீம் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில், அதாவது நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. யாராவது ஜாயின் பண்ணுறாங்க இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஃபேன், அதாவது குட்டி ஃபேன், அதாவது டாய்ஸ் உள்ள ஃபேன் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியான வாத்து, அதாவது டக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அழகான ஒரு ஷூ சாக்ஸ். நம்ம சாக்ஸ் மட்டும் சாக்ஸ் டைப் வந்து ஒரு தீம் ஒர்க்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஹேண்டில் போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் ஏபிசிடி பிக்சர் கொடுக்கலாம். ஸோ ஒரு பேபியோட ஹெட்டு மட்டும் கொடுக்கலாம், ஐஸ் மட்டும் கொடுக்கலாம். அப்புறம் பாய்ஸ் ஆர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பேபிக்கு குல்லா, அதாவது கேப்பு, சொட்ரு டைப்பு, அந்த மாதிரி கேப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹேண்டில் போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு தான். இது வந்து சிம்பிளான ப்ரைடல் ஒர்க்கு தான் இப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக சேடு பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் இந்த மாதிரி கொடுக்க முடியல அப்படின்னா பச்சை வச்சு கூட உள்ளே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கால் பாதம். ஸோ குழந்தைங்களோட கால் பாதம் வந்து சூப்பராக இருக்கும். உண்மையாகவே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும், க்யூட்டாக. அந்த பாதம் வந்து ஒரு உள்ளங்கையிலையோ ஹேண்டு நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட்-அப் டிசைன்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்டர் டிசைன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். தீம் டிசைன்ஸில் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏரோப்ளேன், குட்டி குட்டி டாய்ஸ் ஏரோப்ளேன் டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரக்கு, பிள்ளைங்க விளையாடுற ட்ரக்கு டிசைன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேபி ட்ரெஸ். இப்போ பேபி ட்ரெஸ் வந்து எதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹேண்டில் ஒரு பார்டர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்ட் கொடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம புக்ஸு டைப்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம குழந்தைங்களோட ரைம்ஸ் படிப்போம்ல, அது மாதிரி தான். அந்த தீம் ஒர்க்கு வச்சும் நம்ம இதை டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸாக நம்ம மாற்றிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.